இயேசு கிறிஸ்துக்கு எதிராக கிரியை செய்யறது யாரு? அந்தி கிறிஸ்து. சரியா? இப்ப நம்ம ஆண்டோட வார்த்தை சொல்றது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்தும் அந்தி கிறிஸ்து யாருன்னு சொல்லியும் ஆண்டோட வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த பூமி பல மில்லியன் ஆண்டுகளா இருக்கிறதா சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல. ஏறக்குறைய இந்த பூமி படைக்கப்பட்டு ஒரு 7000 வருஷம் தான். ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்ப இந்த 7000 வருஷம் விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி என்ன சொல்றது, பல மில்லியன் ஆண்டுகள் அப்படிலாம் கிடையாது. சரி, இப்ப ஆண்டோட வார்த்தை யார் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளாட்டு ஆண்டோட வார்த்தை என்னது? சத்தியமானது. வசனம் என்ன சொல்ல கவனிய. வசனம் என்ன சொல்றது? வான பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகுது. ஆண்டோட வார்த்தை சத்தியமான வார்த்தை. சரி, பாருங்க ஆண்டோட வார்த்தை எவ்வளவு துல்லியமா நிறைவேறுதுன்னு. கொரோனா பத்தி நமக்கு தெரியும், அது வேதத்துல இருக்கு. கடைசி காலங்கள்ல சுனாமி, அதாவது சமுத்திர அலைகள் பூமியை நோக்கி வரும். அதான் வசனம் சொல்றது, சமுத்திரமும் அதன் அலைகளும் முழக்கமாயிருக்கும். அது வேதத்துல இருக்கு. எல்லா உலகத்துல நடந்துகிட்டு இருக்க காரியமும் எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. இனிமே நடக்க போற ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம எல்லாமே தெரியும், டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருச்சு. இன்னைக்கு எல்லாம் ஏஐயோட, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட என்ன செய்யறோம்? செக் பண்றோம், நிறைய ஐடியா கேட்கிறோம். ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுன்னா உடனே ChatGPTக்கு போயிட்டு டைப் பண்ணி பார்க்குறோம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, இது எல்லாமே எதுக்கு முன்னாடியாளம்னு சொன்னா, இந்த முழு உலகத்தையுமே ஒருத்தர் ஆளுகை செய்ய போறான். இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஜனாதிபதி. ஆனா கடைசி காலத்துல முழு உலகத்தையுமே ஒருத்தர் ஆளுகை செய்வான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. நம்முடைய நாட்டை ஆளுற ஜனாதிபதி சரியில்லைன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம். சாமாவில சாப்பிட வழி இல்லை. அப்ப இந்த முழு உலகத்தையுமே சாத்தான் ஆள போறான். கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். யாருக்கா? பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்கு உதவி செய்யறாரு, ஜெபத்தை கேட்கிறாரு. ஆனா முக்கியமான விஷயம், இந்த உலகத்தை இப்ப பிசாசு இருந்தாலும் நம்ம யார் இருக்காரு? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியோட கிரியைகள் பலமாயிருக்கு. எத்தனையோ கோடி மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடக்குது. இந்த முழு உலகத்திலையும் கற்பனை பண்ணி பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட வல்லமை வெளிப்படாம, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம, சாத்தா முழு பலத்தோட இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? இடையில கிரியை செய்யக்கூடிய நம்ம பார்க்கிறோம். சிறுவர் துஷ்பிரயோகம், சொந்த சகோதரனே தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமா எழுதி கொலை செய்யறது ஆவி. இந்த சகோதரன் முத கொலை செஞ்சது யாரு? பைபிள்ல தான் ஆரம்பிக்குது. முதலாவது கொலை எங்க ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டா பாருங்க, அதான் பொறாம வரக்குள்ள கவனமா இருக்கணும். எங்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னா, ஆதி ஆகமத்தில அண்ணன் தம்பியும் ஆண்டோட காணிக்கை கொண்டு போறாங்க. ஆவேல் காய். ஆவேலுடைய காணிக்கை கர்த்தர் என்ன செய்யறாரு? அங்கீகரிக்கிறார். காயினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கல. இப்ப இவனுக்கு கர்த்தர் அங்கீகரிக்காததுக்கு காரணம் இருக்கு. ஏன்? ஆவேல் நல்ல செழுமையான காரியங்களை ஆண்டவருக்கு செய்யறான். காணிக்கை அவன் கொடுக்கறது பெஸ்டா. ஆனா காயின் பழுதடைஞ்சது, பிரயோஜனம் இல்லாதத ஆண்டவர் கொடுக்கிறான். அப்ப எந்த காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிப்பார்? நல்ல காணிக்கை. சில பேர் பாருங்கள, மகன் படிக்க வச்சேன், ஓலோல் ஃபெயில் ஆயிட்டான், அவன் அப்படியே ஊழியத்துக்கு கூப்பிட்டு போவான் பாஸ்டர் அப்படிமா. அப்ப ஆண்டவருக்கு எதை கொடுத்தாலும் பெஸ்டா கொடுக்கணும். அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போறான். எத்தனை பேருக்கு விருப்பம் சாத்தா அவங்கள ஆளுகை செய்ய? யாராவது விரும்புவீங்களா? அவ்வளவு மோசமான. சரியா? இப்ப இந்த வசனம் சொல்றபடி அவருடைய காலத்துக்கு தான் அந்த உலகம் ஆயத்தமாயிருக்கு. யார? ஒருபுறம் ஆண்டவர் பிள்ளைகள் நாம இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இயேசு வர போறாரு, வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்கோம், வைப்போம், பீடி பிடிச்சிட்டு இருக்கோம், சாயம் குடிச்சிட்டு இருக்கோம், ஜெபத்துக்கு வர்றது இல்ல, அசுத்தம். இயேசு கிறிஸ்து என்ன ஆயிரும்? கைவிடப்பட்டுரும். இப்ப நீங்க தீர்மானிக்கணும், நீங்க யாருடைய ஆட்சிக்கு போக ஆசை?
இயேசு கிறிஸ்து ஆளுகை இல்லையா, சாத்தானுடைய ஆளுகை இல்லைன்னு சொல்லி. இப்ப நீங்க சாத்தானுடைய அவன் எப்படி வருவான்னு கேட்டா, இன்னைக்கு நமக்கு இருக்கிற டெக்னாலஜில கடைசியா எதுல போய் முடியும்னு கேட்டா, எல்லா மனுஷனையும் ஒரு இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும். இன்னைக்கு நம்ம பாவிக்கிற பேங்க் கார்டு, ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, எல்லா கார்டு, கிரெடிட் கார்டு, இது எல்லாமே இல்லாம போகும். சந்தோஷமா? ஐடி கார்டு இல்லாம போகும், லைசன்ஸ் இல்லாம போகும். அப்ப எப்படி வாகனத்தை ஓட்டுறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவ்வளத்தையுமே ஒரு மைக்ரோசிப், அதனுடைய அளவை பைபிள் சொல்லுது அரிசி வித, அந்த அளவுக்கு இருக்கிற அந்த மைக்ரோசிப்புக்குள்ள எல்லா டேட்டாவையும் என்ன செஞ்சிருவாங்க, உங்களுக்கு வச்சுருவாங்க. அப்ப என்ன ஆகும், உங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, நீங்க எங்கேயும் மறைஞ்சு ஓட இல்லாது. உங்களுக்கு இப்போ எவ்வளோ, இப்பயும் தெரியும் தானே, கார்டு எவ்வளோ ஸ்மார்ட். இப்போ நீங்க பேங்க் போனீங்கன்னா கார்டை ஸ்விட்ச் ஓவரில் கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யலாம், கார்டே தேவையில்லை, ஃபோனுக்கு ஒரு ஓடிபி அதை என்டர் பண்ணா காசு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ அதை விட முன்னேற்றம் அடைஞ்சு என்ன செஞ்சிடும், கையில சிப்பை ஏற்றிடுவாங்க. நீங்க உங்களுக்கு போலீஸ் கேஸ் ஏற்றுங்க, நீங்க எந்த இடத்துல திருட்டுல எல்லாம் மாட்டுப்பட்டு அடி வாங்கிடுங்க, சகல டேட்டாவுமே அதுக்குள்ள. ஒரு சட்டம் வரும் இந்த முழு உலகத்திலையும், இந்த மைக்ரோசிப்பை யாரெல்லாம் தன்னுடைய கையில ஏத்திக்கிறாங்களோ, வசனம் சொல்லுது தன்னுடைய நெற்றியிலாவது வலது கையிலாவது யாரெல்லாம் ஏத்திக்கிறாங்களோ அவங்கள தவிர வேற யாரும் கடைக்கு போய் சாமான் வாங்க முடியாது, விற்க முடியாது. இப்போ நிலைமை யோசி. அந்த சிப்பு எப்ப வரும்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகைக்கு அப்புறம். ஜெபம் பண்ணினா தான் பரலோகத்துக்கு போகலாம். நான் பொதுவா சொல்றேன், உண்மைக்குமே நம்ம போற சபையை சரியா நம்ம செலக்ட் பண்ணணும். சரியா? ரோட்டு ஓரத்துல இருக்கு, பெருசா மாளிகை மாதிரி இருக்கு, அங்கதான் கர்த்தர் வருவார்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏமாந்துருக்கீங்க. பேய் யாரும் கும்பிடுவாங்களா? நான் தான் பேய் வந்திருக்கேன், வாமா உட்காரு, நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எனக்கும். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமான உட்காரோம், ஆராதிக்கிறோம், விபச்சார ஆவிக்குறோம், ஜெபம் பண்றோம், அசுத்த ஆவிகளை கடிந்து கொள்றோம். சாத்தான சபையில எந்த விதமான ஒழுக்க நெறிகளோ இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு நிபந்தனையே இல்லை. இஷ்டப்படி வாழலாம். தெரியுமா? யார் யாரோட வேணாலும் கதைக்கலாம், எந்த பாவத்தையும் செய்யலாம். அந்த சாத்தானி சபையின் போதகர் என்ன செய்வார்னு கேட்டா, நல்லா கவனிங்க, சாத்தானி சபையின் போதகர் ஆராதனை நம்ம ஆராதனை முடிச்சு என்ன செய்வோம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரத்தை சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி பிதாவாகி தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியோட அந்நியோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அப்படிமா. சாத்தானி சபையில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்கள் இச்சைகள் நிறைவேறட்டும். அவ்வளவு மோசமா. ஆனா அந்த சாத்தானி சபைக்கும் ஆட்கள் போறாங்க. அதுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப எனக்கு கதவு திறந்துருக்கு, யார் வேணாலும் உள்ள சாத்தானி சபைக்கு அப்படி போக இயலாதான். போமோன்னு நிரப்பணும். கேளுங்க, போம் நிரப்பி கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்வான்னு கேட்டா, அவங்கள மெம்பர்ஷிப் கேளுங்களா, உங்களை சாத்தானி சபைக்கு உள்வாங்குவாங்க. உள்வாங்க உங்க உடம்புல ஒரு அடையாளம் கொடுத்துவாங்க, சாத்தானி சபை உறுப்பினர் மெம்பர்ஷிப், சாத்தானி சபை உறுப்பினர். அதுக்கப்புறம் ரகசியமா ஆராதிப்பாங்க. பப்ளிக்கால செய்ய முடியாது. இப்ப நம்ம பப்ளிக்கா செய்யறோம், கூட்டங்கள் நடத்துல பேய ஓட்டுறோம், போலீஸ்க்கு சொல்றோம், இல்ல நம்ம பப்ளிக்கா செய்ய முடியாது சாத்தானி சபையில. இன்னைக்கு இந்த காட்டுக்குள்ள ஆராதிச்சா நாளைக்கு வேற காட்டுக்குள்ள ரகசியமா தான் கூடுவாங்க. அதுல ரொம்ப மோசமானதுன்னு கேட்டா, நரபலியிடுவாங்க, மனிதர்களை பலி கொடுப்பாங்க, பிள்ளைகளை பலி கொடுப்பாங்க. அப்படி அந்த மோசமான சபைக்கு கூட ஆட்கள் போறாங்க. அப்ப நீங்க போற சபைய நீங்க தெரிஞ்செடுக்கணும். ஒரு சபைய நீங்க ஒரு ஆராதனைக்கு போறீங்க, நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க போற சபையிலிருந்து முன்னுக்கு பிரசங்கம் பண்ற பாஸ்டரோ ஆராதனை செய்யறவங்களோ விபச்சார ஆவி பிடிச்சவங்க வச்சுக்கோ, பர்டிகுலரா சொல்றேன், அந்த ஆவி ஸ்ப்ரெட் ஆகும். அதனாலதான் நம்ம முன்னுக்கு போயிட்டு ஆயத்தலாம ஆராதனை செய்யக்கூடாது. என்ன சொல்றது, தேவனுடைய வார்த்தை பயந்து கொள்ளவங்களுக்கு பயம் இருந்தா அது கர்த்தருடைய கிருபை தான், நல்லது.
ஏன்னா முன்னுக்கு இருந்து பிரசவம் பண்றவனோ ஆராதனை நடத்துறவனோ கல்லனா இருந்தா, விபச்சார ஆவி குடிச்சவனா இருந்தா, அந்த ஆவித்தான் சபை முழுக்க போகும். பழமொழி என்ன சொல்லுவாங்க, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். நீங்க பாருங்க, ஒரு சபையில ஒருத்தர் பாஸ்டர் அப்படி இருந்தா எல்லாரும் அப்படி இருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன், திருத்துவத்துக்கு சூரியனை உதாரணமா சொல்லலாம். சூரியன்கிறது பிதா மாதிரி. சூரியனுக்கு வரக்கூடிய வெளிச்சம் இயேசு கிறிஸ்து. ஏன் இயேசு சொன்னா நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். அந்த வெளிச்சம் உடம்புல பட்டதுக்கு அப்புறம் சூடு உணரும். யாராவது சூட்டை கண்ணால பாத்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. அதே மாதிரி ஆவியானவருடைய அபிஷேகத்தை, வல்லமைய, பிரசனத்தை உணர முடியும். அவர் பேசுறது நமக்கு தெரியும். ஆனா அவருடைய உருவத்தையோ, அவர் இப்படிப்பட்டவர் இன்ன கலர், அதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. ஆகையால் இனி சம்பவிக்க போறவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாருடைய வருகையை நிற்க பாத்திரவான்களை என்னப்படுவதற்கு எப்பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாதான் பரலோகத்துக்கு போகலாம். அன்றைய நீ வீட்டு முட்டை வைக்கணும், ஜெபிக்கணும், எல்லாமே செய்யணும். சரி, அப்ப நான் சுருக்கமா சொல்றேன், அந்தி கிறிஸ்து இனி வர போறான். அவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போறான்.